இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக வந்து ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா எனர்ஜிக்குள்ளே வரும்போது அவுட் ஆஃப் த எனர்ஜி இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கான ரீடிங் அழகாக உங்களை தேடி வருங்க. இல்லைன்னா எனக்கான ரீடிங்கான்னு நீங்கள் குழப்பிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே வரும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன ரீடிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி புதுசாக வந்த நம்ம ஃபேமிலிக்குள்ளே புதுசாக வந்த இந்த ஏஞ்சலோட மெசேஜ் 3 சீக்ரெட்டிவ் மெசேஜ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எனர்ஜி பவர் பாயிண்டர் இருக்குங்க. எனர்ஜி ஹீலிங் தேவைப்படுறவங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு எனர்ஜி ஹீலிங் கொடுங்க, எனக்கு வந்து லைஃப் ரொம்ப வந்து மோசமாக போயிட்டுருக்கு, ஒரு அடுத்தடுத்த அடி விழுந்துகிட்டே இருக்குது, எடுத்து வைக்கிற அடி எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபெயிலியராக போயிட்டுருக்கு, கீழே விழுந்து நான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு நெகட்டிவாகவே போயிட்டுருக்குன்னா ஒரு எனர்ஜி ஹீலிங் கண்டிப்பாக வாங்க. இது பெய்ட் செஷன் தாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உங்களுக்கு இன்றைக்கான ஒரு மெசேஜ் வந்து ஏஞ்சல் கொடுக்குறாங்க. அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஃபைனல் தான், பார்க்கலாங்க. ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோம் ஏஞ்சலோட ஒரு அழகான பிளஸ்ஸிங் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து பவர் பாயிண்டரில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவிட்டி, நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே போகிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்றை வெளியில் விடும்போது ஒரு எதிர்மறையான சிந்தனைகள், தேவையில்லாத குப்பை, பயம், கவலை, டென்ஷன், இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் கட்டிட்டு வெளியில் போகிறதாக நீங்கள் சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கலாமா? யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம். நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேரோட ஒரு தாக்கத்தில் இருக்குது லைஃப்பில். கல்யாணம் குறித்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கல்யாணம் நடக்குமா என்னோடய பர்சனோடனா? கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது. ஆனால் சில விஷயங்கள் தடையாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய ஆகின ஒரு பர்சன் தான். நிறைய மெடிடேஷன் பண்ணக்கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் மெடிடேஷனுக்குள்ளே கூட வந்திருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்கனிங் நிறையா வந்திருக்கு. கடவுளை பிடிச்சிருக்கீங்க. நிறையா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களோட அந்த ஒரு லவபிள் பர்சனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான், அமைதியான ஒரு பர்சன் தான். கடவுளோட ஒரு ப்ரொடெக்ஷன் அழகாக இருக்குது. நல்ல ஒரு எல்லா விதமான நாலேஜும் இருக்குது. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்கிறேன். நிறைய அடிபட்டிருப்பீங்க லைஃப்பில். தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எர்த் எனர்ஜி தான், டாரஸ் எனர்ஜி தான், 5555 பார்க்குற பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு எல்லாமே தெரிஞ்ச பர்சன் வச்சுக்கோங்களேன். நிறைய அடிபட்டிருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து எதிர்பாராத விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ், அந்த ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ட்ரெடிஷன், ஒரு சொசைட்டியே வந்து அது குறித்து வச்சுருக்குல்ல, சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் ஓரியன்ட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிறந்த பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம். அப்போது நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தவறுதலாக அவங்களுக்கு நிறைய பேர் பண்ணியிருந்தா கூட மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் தான் நீங்கள் இருக்கிற ஒரு கருணையான ஒரு பர்சன் தான். ஒரு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய கடவுள் மேலே நம்பிக்கையும் நிறையாவே இருக்குங்க. ரொம்ப சூப்பரான பர்சன் தான் நீங்கள். கல்யாணம் குறித்து தான் பார்க்குறீங்கன்னா 100% கல்யாணம் நடக்கும். நீங்கள் விரும்பிய நபருடன். கல்யாணமே எனக்கு ஆகலைங்க, எனக்கு வரன் பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். 5555 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. டாரஸ் எனர்ஜி தான். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களை விட்டு நீங்கள் வெளியே துரத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு அழகான விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? பாசிபிள் ஆகும் எல்லாமே. இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மாறும்போது எல்லா விஷயமும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டோரியே மாறும். அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு பிளெஸிங் கொடுத்துட்டாங்க. திருமணம் நடக்குது, லவ்வர் வருவாங்க. அப்போ எல்லா விதமான ஒரு பாசிபிளான விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டு மேரேஜ் கார்டு. இப்போ வந்து அடியில் வந்த கார்டு என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொட்டீனாக ஒரே விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, அல்லது ஒரே மாதிரி ஒர்க்கு வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப மொனோட்டனஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல்
செய்கிறீங்க, கடமையை செய்கிறீங்க, அது கடமையேன்னு செய்கிறீங்க. என்னென்னா இப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம தான் செய்ய போகிறோம், நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். அதை வந்து ஒரு கவனம் கொடுத்து கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஈடுபாடோடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. பட் உங்கள் மனசு ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, மனசு ஒவ்வாத ஒரு வேலையும் பார்த்துட்ருக்கீங்க, அல்லது மனசு வேறு ஒன்று திங்க் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் செய்கிற கடமைகளை செஞ்சிட்ருக்கீங்க, வேண்டாம் வெறுப்பாக செய்யும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து அதை தினமும் பண்ணுற விஷயங்கள் பிடிக்காமல் ஒரு வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே. அப்போது ஒரு சின்ன ஒரு ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்தியிருக்கு, அதையே வந்து நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்யூச்சர்லாம் வந்து அழகாக இருக்குது, பெண்டகல் லெவல்லையும் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு உங்களை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு திரும்ப வந்து பேக் டு யுவர் ஒர்க்கு, நார்மல் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து கூட நீங்கள் வேலை பார்க்கலாங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கான ஒரு ரெட்ரீட் வந்து தேவை. ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு கோயிலுக்கு போகலாம். எனக்கு இங்கே வந்த ஒரு விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அப்படின்னு. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, ஒரு ரினிவல் கிடைக்கும். தனிமையாக இருக்கிறத நினச்சி நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. தனிமையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதனால் சந்தோஷமாக நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கிட்டு கடவுள் இன்றைக்கி என்ன தனியாக நிற்க வச்சுருக்காரு, நாளைக்கு என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் நடக்கும். ஸோ வந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க பழகிறது தான் இங்கே உங்களுக்கான லெசன். சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்கள் படிக்கிறது தான் எல்லாருமே வந்திருக்கோம், படிப்போம். ஓகேங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடங்கள்லாம் படித்தோம், இது வாழ்க்கை பாடம் இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே யாரும் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கல. நம்மளாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் வந்து ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருப்போம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இது சட்டங்கள் வேறு மாதிரி இருக்குது, நான் படித்தது வேறு மாதிரி இருக்குதுன்னு நமக்கு வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது இல்லைங்களா? நான் இப்படி தான் எனக்கு வந்து என்னை சுற்றி உள்ளவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து பிரபஞ்ச சட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து என்னால் வந்து இது கூட வந்து ஒத்து போக முடியல. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பிரபஞ்ச சட்டம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா யாருக்குமே இங்கே தெரியல. எல்லாருமே அடி வாங்கிட்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப வந்து திரும்ப மாட்டி இங்கே மாட்டிக்கிறோம். அப்போது இதில் கற்றுக்கிட்டவங்க நிறைய ஞானிகள் வந்து நமக்கு முன்னாடி பாதைகள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் ஒடியாறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது எது உண்மை எது பொய்ன்னு. சடனாக வந்து எந்த விஷயம் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து தாண்டி குதிச்சு போகணும், ரஷ் பண்ணுறோம் திங்ஸ் எல்லாம். ஆனால் வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உனக்கான லெசன் படிக்கும்போது தான் கவுளி அடிக்குது. உனக்கான லெசன் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கான அழகான விஷயம் கண்ணில் படும், தென்படும். ஒரு மேஜிக்லாம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வந்துடுச்சுன்னு சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறாருன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் அதை உணரவும் மாட்டீங்க, நீங்கள் அதை ரிசீவ் பண்ணலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மேரேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். மேரேஜாகவும் இருக்கலாம், வீட்டில் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு புது திங் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். நல்லா இருக்குங்க. அது ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிங்கன்னா குழந்தை கிடைக்குது, மேரேஜ் வேணும்னா மேரேஜ், போன பார்ட்னர் வருவானா நான் வருவான், செலிப்ரேஷன் இருக்குது, ஜாய் இருக்குது, கம்யூனிட்டியாக குடும்பமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசைப்படுற நபர் கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் வீட்டுக்கும் வரலாம், உங்களை தேடியும் வரலாம், அல்லது உங்களுக்கான ஒரு மெசேஜ் அழகாகவும் போடலாம். ஃபயர் எனர்ஜி, தேர்ட் டெக்கான் ஏரிஸ் எனர்ஜி 4444 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. நீங்கள் ப்ராக்ரஸ் நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. பவரான ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கைங்க. கெரியர்லேயும் சூப்பராக இருக்குது, ரிலேஷன்ஷிப்லேயும் சூப்பராக இருக்குது. ரொம்ப செம்மையான காடுங்க. ஃபவுண்டேஷனே இல்லாமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் சூப்பராக போட்டு அழகாக ஒரு கம்ப்ளீட்னஸ்ங்க. இந்த ஒரு விஷயம் வந்தால் என் வாழ்க்கை முழுமடைஞ்சிரும், கடவுளேன்னு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தீங்களா, அந்த விஷயம் உங்களை தேடி வருது. ஒரு அழகான ஃபார்மில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க. சூப்பராக இருக்குது. 1111 கண்டிப்பாக டைப் பண்ணி ஹாப்பி ஃபேமிலி லைஃப்னு போட்டு உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடவுள் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. சூப்பரான விஷயம் இல்லை, இதில் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன 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 ஸ்ட்ரென்த் கார்டு, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து. ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் டவுட் பட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட வீக்னஸே என்ன தெரியுமா, என்னால் முடியுமா, என்னால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பயம், கவலை, நான் அதுக்கெல்லாம் தகுதியான பர்சனா, என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா, என்னால் முடியுமான்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேயே இருக்கீங்க. இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்ன தெரியுங்களா, என்னை யாராவது பார்த்துக்கணும், என்னை ஏதாவது கேர் பண்ணிக்கணும், என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு ஃபியர்னஸ்லே யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் லோ எனர்ஜியிலே இருக்கீங்க. புரியுதுங்களா? ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு போராடிட்டே இருக்கீங்க லைஃப்பில்.
ஒரு என்னென்னா உங்களோட எமோஷன்ஸ் கூட போராடிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சிக்கிறீங்க, அது கூட போராடிட்டு இருக்கீங்க. சுச்சுவேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிறதா நீங்கள் சுச்சுவேஷனாக வருது. நீங்கள் என்ன எண்ணம் போடுறீங்க உங்கள் மைண்டில், அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் ஆப்போசிட்டில் நடக்கிற விஷயங்கள் அத்தனையும். அப்போது இது எல்லாமே ரிலேட் பண்ணி உங்களுடைய பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களையும் கனெக்டிவிட்டி பண்ணி நீங்கள் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெசென்ட்டில் இப்படி ஒரு மாயான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போச்சு, வேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. எப்படி செல்ஃப் டவுட் இருக்குது, இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே, எங்கே போகிறது? உங்களுக்கான சக்தி இருக்குது, உங்களுக்கு கடவுள் ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு பர்சன் தான், பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் ஆனால் கரேஜ் இருக்குது, பேஷன் இருக்குது, ஒரு அழகான ஒரு சட்டில் பவர் இருக்குது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் செல்ஃப் டவுட் பட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்களே சந்தேகப்படுறீங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட வேல்யூ, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட பவர் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறத விட்டுட்டு டவுட் பட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோக்கஸான ஒரு விஷயம் கிடையாது. எதுவுமே பண்ணுறீங்க, ஆரம்பிக்கிறீங்க, அதில் ஃபோக்கஸ் இல்லை. பாதியில் வந்து அந்த ஒரு இதுக்கு போய் உள்ளே நுழையிறீங்க, அப்புறம் தலையை திருப்பி வெளியில் கொண்டு வந்துடுறீங்க பயந்துக்கிட்டு. ஒரு கோக்குள்ளே போய் தலையை விடுறீங்க, திரும்ப வெளியில் கொண்டு வந்துடுறீங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோக்கஸ் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷனாக இருக்கிறதே இல்லை. அப்போது அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கண்ட்ரோல் வந்து இல்லை, உங்களோட கண்ட்ரோலே உங்கள் கையில் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று நினச்சி வாழ்க்கையில் வந்து இந்த பயத்தோடையும் ஒரு செல்ஃப் டவுட்டோடையும் ஒரு குழப்பத்தோடையும் இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தள்ளி போகுது. இது என்ன தள்ளி போகிறதுக்கு உண்டான ரீசன் உங்கள் லைஃப்பில். பட் ஹாப்பி ஃபேமிலி லைஃப் இருக்குது, மேரேஜ் இருக்குது. ஒரு மொனோட்டனஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க, சோகத்திலே இருக்கீங்க. இது தாங்க உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயத்தை தடை பண்ணுறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல விஷயம் வர்றது யார் தடுக்கிறது? உங்களோட செல்ஃப் டவுட்டு, குழப்பம். ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க, ஓவராக எமோஷ்னல் ஆகுறது. அதனால மற்றவங்களோட எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறீங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஐயோ அவங்க வந்து ஒரு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு அன்பான ஒரு பர்சன் தான். ஆனால் வந்து நிறையா வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கசப்பான விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து நியாயமற்ற தன்மையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால வந்து உங்களால் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனே தெரியாமல் இருக்கீங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், உண்மையிலே நல்ல பர்சன் தான். இப்போ வந்து கடவுள்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் ஆப்போசிட் பர்சன் கிட்ட, நபர்கிட்ட கேட்குறீங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி வந்து எனக்கான விஷயம் பண்ணிட்டேன், ஏன் இப்படி விட்டு போனேன், ஏன் இப்படி ஒரு துரோகம் எனக்கு பண்ணுறேன்னு நிறைய கேட்குறீங்க. நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்த பர்சன் தான் நீங்கள். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து ஒரு இமோஷ்னல் லெவலில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ரொம்ப உடஞ்சி போகிறீங்க. அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்து மேலே அது வந்து கிடைக்காம போனதுக்கப்புறம் அப்படியே மறத்து போயிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா மற்றவங்களோட என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க காயப்படுத்துகிற விஷயங்கள்னால நீங்கள் ஈஸியாக உடஞ்சி போகிறீங்க. அப்போ அந்தளவுக்கு பவுண்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, வீக்காக செட் பண்ணி வச்சுருக்கீங்க. யார் வேணாலும் உள்ளே நுழைஞ்சி வந்து நம்மளை காரி துப்பிட்டு போகிறதுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும். எனக்கு வந்து இவங்க வந்து காயப்படுத்தின ஒரு சொல் வந்து என்னை சொல்லிட்டு போயிட்டாங்க, அது வந்து என்னை காயப்படுத்துகிற அளவுக்கு நான் என்ன அலோவ் பண்ண மாட்டேன். எனக்குள்ளே அந்த வார்த்தைகளை அலோவ் பண்ண மாட்டேன். அந்த பர்சனுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு இடமே இல்லையே, நான் ஏன் அவங்கள அலோவ் பண்ணணும்? ரோட்டில் ஏதாவது ஒன்று கத்திட்டு போணுச்சுன்னா அது ரோட்டில் தான் கத்துது, ஓகேங்களா? ஐயோ அது ரோட்டில் என்ன தான் கத்துதுன்னு தெரிஞ்சால் கூட நான் அதையே என்னோட வீட்டுக்குள்ளே நான் அலோவ் பண்ண வரேன். அது ஏதோ ரோட்டில் கத்திட்டு போட்டோம், அதோட இயல்பு, அது கத்துறது அதோட இயல்பு அப்படின்னா அதை நான் நினச்சிக்கிட்டு அது எனக்கு என்னை நோக்கி தான் கத்துதுன்னு அது தெரிஞ்சால் கூட அதை நான் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். அது திட்டினாலும் சரி, கத்தினாலும் சரி, கத்துறது அதோட இயல்பு. என்னோட இயல்பு என்னென்னா என்ன நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறது. எனக்கு வந்து நான் எப்படி என்னை வேல்யூ பண்ணுறேனோ அதே மாதிரி எனக்கு யாரும் காயப்படுத்துறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு செல்ஃப் லவ் பண்ணுறதுனால நான் வந்து என்னை காயப்படுத்தவும் மாட்டேன். நான் மற்றவங்க பேசுகிறத நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காந்து அழுகவும் மாட்டேன். என்னோடய வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, என் கூட கடவுள் இருக்கார். நான் எப்படி வாழணும்னு எனக்கு கடவுள் சொல்லியிருக்காரு. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு கடவுள் எனக்கு உணர்த்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என் சந்தோஷத்தை குலைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தால் கூட அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்காது, இருக்க விட மாட்டேன். புரியுதுங்களா? இருக்காதுன்னா இருக்கும், ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கும். பட் அதை நான் எனக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸுங்க, ஓகேங்களா? அப்போ வந்து ஓவராக எமோஷ்னல் ஆகாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. இப்போ அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக இருக்குது. உங்களை ஒசக்கா உட்கார வைப்பார் கடவுள். உங்களுக்கு நியாயமான இடத்துல, உங்களுக்கு எந்த இடத்துல துரோகம் நடந்துச்சோ அந்த இடத்துல நீங்கள் அவங்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களை ஒசக்கா உட்கார வைப்பார். நீங்கள் ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி, ஒரு தேவகுமாரன் மாதிரி, கடவுளோட ஒரு செல்ல குழந்தை மாதிரி. அப்போ எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ உட்கார வைப்பாங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கடவுள் வாங்கி தராங்க. நியூ பிகினிங் இருக்குது. உங்களுக்கான நியாயம் யார் வாங்கி தராங்க அப்படின்னா, ஐயோ கடவுளுக்கு கண்ணு இல்லையா, என்னை ஏமாத்தினவன், எனக்கு துரோகம் பண்ணவன், என்னை விட்டு போனவன் நல்லா தானே இருக்கான், அவங்க சந்தோஷமாக தானே? இல்லை 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 இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள்
நீங்கள் கடவுளோட குழந்தைங்கிறத உணர்ந்து முடிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான அத்தனை விதமான நியாயம், ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்கள கேள்வி கேட்டு கடவுள் அவங்கள வந்து திருந்த வைப்பார். புரியுதுங்களா? அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கடவுள் செய்வாரா? கடவுள் அமைச்ச உலகம் தான். அந்த உலகத்திலே உட்காந்துட்டு கடவுள் செய்வாரான்னா படைச்சவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் படைச்சது, நீங்கள் இங்கே வந்து பிறக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டா பிறந்தீங்க? உங்களை இங்கே எதுக்கு பிறக்க வச்சுருக்காங்க? சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கடவுள் உங்களை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே ஏன் வந்து நீங்கள் மாட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு சூட்சுமமான ஒரு ரீசனை காட்டுறார் கடவுள். கடவுள் பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரல. நீ தான் பிரச்சனைக்குள்ளே க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. உன்னோட மைண்டு தான் பிரச்சனைக்குள்ளே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதுலேருந்து நீ வெளியில் வரணும்னா சில விஷயங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக கடவுள் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது கடவுள் கூட இருக்கார். அப்போது நீங்கள் வந்து மென்டல் கிளாரிட்டியோட நிறைய பிரேக் த்ரூ இருக்குது. இது வரைக்கும் வந்து குழப்பமான முடிவுகளை எடுத்து படுகுழியில் விழுந்திருப்பீங்க. இப்போ மைண்ட் லெவலில் கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து வந்துட்டாங்க. ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக இருக்குது. நிறைய நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் பிஸ்னஸில் போடலாம், உங்கள் லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சக்ஸஸை நோக்கி தான் ஒரு பயணம். ஏன்னா மைண்டே உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கீங்க. ஸோ வந்து எந்த விதமான ஒரு விஷயங்கள் இனிமேல் வந்து காயப்படுத்துகிற விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வராது. ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் வந்து பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப அழகாக நீங்கள் ஒரிஜினாலிட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஆம்பிஷியஸாக நீங்கள் என்ன பண்ணணுமோ, எந்த காரியம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ரொம்ப அருமையான கார்டாக இருக்குது. 1111 கண்டிப்பாக போடுங்க. 2 தடவை வந்திருக்கு. கடவுளோட பிளஸிங் 2 தடவை வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்ப்பீங்க. இன்னும் வந்து மூஞ்சியை தொங்க போட்டுட்டு பழசில் நடந்த விஷயங்களை குறித்தே யோசிச்சுட்டு கடவுள் கொடுக்குற அன்பை அப்படியே விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி வந்து ஏஞ்சலோட மெசேஜ் தான் இன்றைக்கி ஹைலைட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்னால வந்து ப்ராப்ளத்தில் வந்து இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சுவும் இருக்குங்க. பணம் வருது தங்க மாட்டேங்குது அப்படின்னா டாட்டாய் ஸ்டாச்சுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லக்கி ஸ்டோன், உங்களுக்கான லக்கை நீங்களே, நான் இங்கே ப்ரேயர் பண்ணி கொடுத்துருவேன், உங்களுக்கான லக்கை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம், அதுவும் இருக்குது. தேவைப்படுறவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஏஞ்சலோட மெசேஜ், தேர் சம்திங் பெட்டர். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு நவுந்து போயிருக்குன்னா இதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்களை தேடி கடவுள் பத்திரமா கையில் வச்சுருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போதைக்கு அது கிடைக்கலன்னா ஒரே தடியாக கிடைக்காது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஒரு சில சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நிச்சயமாக ஒரு பெட்டரான சுச்சுவேஷன் கடவுள் வந்து என் வாழ்க்கையில் கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இதுதான் வந்து ஏஞ்சலோட மெசேஜ். சம்திங் பெட்டர், நீ நினச்சதை விட பெட்டரான ஒரு விஷயம் வந்து கடவுள் கொடுப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கார்டோட மெசேஜ். உங்களுக்கு பெட்டரான ஒரு விஷயம் கண்டிப்பாக காத்திருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. அடுத்த ஏஞ்சலோட மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஒரு சில வாரங்களில் நீங்கள் நினச்ச விஷயம். கவுளி சத்தம் கேட்குது. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே கவுளி கத்துனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏஞ்சல் தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான நேரத்தில் கவுளி அடிக்குது பாருங்கள். இன்னும் ஒரு சில வாரங்கிற உடனே அடிக்குது. ஒரு சில வாரத்தில் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஏஞ்சல்ஸே ஒரு அழகான ஒரு விஷயத்த உங்களுக்காக பிளஸிங் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க பிளஸிங் கொடுக்குறாங்க. அதனால ஏஞ்சல்ஸ் வந்து கதவை தட்டி உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் பக்கத்தில் வருவாங்க. நிறைய பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பின்னு போடுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் ஏஞ்சல்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு போடுங்க. அடுத்தது கடைசி ஏஞ்சல்ஸோட மெசேஜ் ரொம்ப வெரி வெரி மெராக்குலஸ் ரீடிங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு சில வாரங்களில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குது. லுக் ஃபார் அ சைன். வாவ்! ஒரு சைன் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் சைன் இருக்குது. அந்த சைன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. நிறையா வந்து நம்பர்ஸ் பார்க்கலாம், நிறையா விஷயங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் மெசேஜாக பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். யாராவது அசரீதியாக பேசுகிற வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்கலாம். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருது. வித்தின் அ வீக் வருது. ஒரு சில வாரங்களில் வருது. ஒரு நல்ல பெட்டரான ஒரு விஷயமாக வந்து கண்டிப்பாக வருது. அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாசிட்டிவான ஒரு மெசேஜுங்க இன்றைக்கி வந்து ரீடிங்கில் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து நான் ஏஞ்சல் மூலமாக கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நல்லா கவலைப்பட்டுட்டு சோகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரும் வாழ்க்கையை வந்து மாற்ற மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தான் சில விஷயங்கள் உங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கணும். சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விதி இருக்குது அப்படின்னா அது கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். கற்றுக்கிறது வலிக்குதுன்னா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை மாறாது. அப்போ கற்றுக்கும் போது சில பெயின் இருக்கும். ஏன்னா இங்கே தவறான விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம கற்றுக்கும் போது சில பெயின் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி கடவுள் கற்றுக்கிறதுக்கு நமக்கான ஹெல்ப் நிறையா பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, பிளஸிங்ஸ் பண்ணுவாங்க.
ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ்லாம் நம்ம கரெக்டான பாதைகளை கொண்டு போவாங்க. நம்ம தெளிவாக நம்ம சயின்ஸ் என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா மட்டும் போதுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லது மட்டுமே வந்து யோசிங்க, நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.